மில்லியன் டாலர் கொஸ்டின் யாரு வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஆல்ரெடி 2 முறை வந்தாச்சு. அதே மாதிரி ஒரு 10 வருஷம் நம்ம கொஞ்சம் லேட்டா போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டார்ச் லைட் கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குங்கிறது ரொம்ப. வணக்கம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து நல்லா சூடு பிடிச்சிருக்கு. வெயில் ஒரு பக்கம், அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் கட்சிகள் எல்லோரும் வந்துட்டு அடுத்து யார் ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய ரேஸ் போயின்னு இருக்கு. அதனால நம்ம ஒரு தொகுதியிலையும் யார் நிற்கிறாங்களோ அவங்க எல்லோரும் வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த கட்சி தலைவர்கள் மற்றும் செலிபிரிட்டிஸ் வராங்க. ஸோ இந்த ஒரு சீசன், அதாவது இந்த எலெக்ஷன் டைம் மாத்திரம் நம்ம வந்து நம்ம ஊர்ல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா வந்து அப்பதான் உங்களுக்கு வந்து யாரை எம்எல்ஏவா ஆகிறதுக்கு நிக்கிறாங்களோ அவங்களையும் நம்ம பார்க்க முடியும். அண்ட் அதோட சேர்ந்த சம் என்டர்டைன்மெண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். என்டர்டைன்மெண்ட்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. சாதாரணமாக வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்தியன் கல்ச்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல், நம்ம இந்தியன் லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதோட அவங்க ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும். அப்படின்னா வந்து எல்லோரும் வந்து கேன்வாஸ் பண்றது, ஒருத்தர் பேசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அது வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். மனசை தொட்டு சொல்லுங்க, எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ. ஸோ இப்போ வந்து நான் இதுல ஒரு சொல்ல விரும்புறது என்னன்னா, எல்லோரும் வந்து அவங்கவுங்க கட்சிக்கோசரம் பேசலாங்க. நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன், இது பண்ணி தரேன், அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணலாம். ஆனா அவங்க தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து, எதிர்த்து நிக்கிறவங்களை பத்தி பர்சனலா அட்டாக் பண்ணக்கூடாது. அதாவது அவங்க பர்சனல் லைஃப்பை பத்தி, அவங்க ஃபேமிலியை பத்தி இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா மற்றபடி நம்ம ஊரை பீட் பண்றதுக்கு வேற எந்த ஊரும் கிடையாது. அதாவது நம்ம நாட்டையே பீட் பண்றதுக்கு வேற எந்த நாடும் கிடையாது, ஈவன் இன் அரசியல் ஆல்சோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன்ல யாரு வின் பண்ணுவாங்கங்கிறது எனக்கும் டிக் டிக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு. யார் வரப்போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு ஜூன் ஜூலைல இந்தியாவுக்கு வரலான்னு இருக்கேன். அந்த டைம்ல நம்ம முதலமைச்சர் யாரா இருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கும் தெரியல. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரிமைண்டர் என்ன கொடுக்கணும்னா, கண்டிப்பா போய் ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க. ஓட்டு போடுறதுக்கு தேவையான ப்ரிகாஷன் வந்து நீங்க சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் எடுத்துக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, முடிஞ்ச கைக்கு கிளவுஸ் போட்டுக்கோங்க. அண்ட் அதையெல்லாம் விட நிறைய பேருக்கு வந்து அந்த டென்ஷன்ல வந்து எதை ப்ரெஸ் பண்றதுன்னு தெரியாது, நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறோம்னு தெரியாது, ஒரு படபடப்பு இருக்கும். அதெல்லாம் இல்லாம நல்லா ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு நிம்மதியா போய் ஓட்ட கரெக்டான, உங்களுக்கு யாரு கரெக்டுன்னு தோன்றதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுடுங்க. ஸோ இப்போ அந்த மில்லியன் டாலர் கொஸ்டின் யாரு வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல எனக்கும். ஆனா இப்படியும் இருக்கலாம். அதாவது வந்து ஆல்ரெடி 2 முறை வந்தாச்சு, 3வது முறையும் வந்து ஒரு ஹேட்ரிக் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அதே மாதிரி ஒரு 10 வருஷம் நம்ம ஆட்சியிலேயே இல்லாம இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மலாம் வந்து சினிமா பார்க்க தியேட்டருக்கு போனால், நான் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் லேட்டாக போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டார்ச் லைட் கொண்டு வந்து நம்மளுக்கு கரெக்டான சீட்டில் உட்காந்து வச்சுருவாங்க. ஏன்னா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம மக்களுக்கெல்லாம் டார்ச் லைட் அடித்து கொண்டு நம்ம உலக நாயகன் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் கூட வர சான்சஸ் உண்டு. அண்ட் இது தவிர வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி இருக்கு. தெரியல யார் வருவாங்கன்னு. ஆனா வந்து மக்கள் வந்து யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குங்கிறது ரொம்ப சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த கடமையை நம்ம வந்து மறக்காம செய்வோம் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அண்ட் நான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா என்னுடைய ஒரு பொண்ணு, என்ன நீ ஒரே ஒரு ஓட்டு தான் நீங்க நினைக்கலாம், ஆனா எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ். ஸோ அந்த ஓட்டையும் வீணாக்காம அவங்கவுங்க எல்லோரும் போய் டான்னு ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்ப்போம் யார் வந்து அந்த சிம்ஹாசனத்தில் உட்காந்துக்க போறாங்கங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது என்னன்னா, மெயின் இதுதாங்க. நல்லா கேன்வாஸ் பண்ணுங்க, நல்லா பேசுங்க, ஆனால் வந்து யாரையும் புண்படுத்தாதீங்க எந்த கட்சியும், அப்படின்ட்டு தான் என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி மக்களே,
யார் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மெயினாக நம்ம கன்சிடர் பண்ணாமல் யார் என்ன நம்மளுக்கு செய்ய முடியும் அவங்களாலங்கிறது யோசிச்சு பார்ப்போம். அப்படியே அவங்க நம்மளுக்கு ஏதாவது கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க. ஐ மீன் ஆஃப்டர் த எலெக்ஷன் அவங்க சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு நல்லது தாங்க செய்யணும். அவங்க கொடுக்குற பொருளோ காசோ நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஓட்டு, ஒரு மீன் துருப்பு சீட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை வந்து தவறாமல் நாம் நல்ல முறையில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஓட்டு போட முடியலேன்னு நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஐ மிஸ் ஆல் தட், என்ன சொல்கிறது, ஒரு ஃபெஸ்டிவ் மூடு இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் வந்து நல்லா டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பி ரொம்ப கோவிட் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு பரவின்னு இருக்கு, ரொம்ப வேகமாக பரவுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எல்லா சேஃப்டி மெஷரும் எடுத்துக்கோங்க. வீட்டில் யாராவது அந்த 80 இயர்ஸ் அண்ட் எபோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு போஸ்டல் ஓட்டிங் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேர் யூஸ் பண்ணி அவைல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் டேக் கேர், ஸ்டே சேஃப். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா யோசிச்சு உங்கள் ஓட்டை பார்த்து போடுங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா யோசிச்சு உங்கள் ஓட்டை பார்த்து போடுங்க. ஓகேவா?